வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, வறுமையை உண்டாக்கும் செயல்கள் பாவங்கள். முதலாவது பாவம் தொழாமல் இருப்பது, தொழுகையை பொடுபோக்காக கழிப்பது, மேனாக சுபகு தொழுகையை விடுவது. அன்பாந்தவர்களே, தொழாதவண்ட பார்வையே பெரும் முசீபத். இமாம்கள் சொல்கிறாங்க எப்படி என்றா, ஒருவனுக்கு வயசு வந்துட்டு அவன் தொழாமல் இருக்கிறான், வீணாக தொழாமல் இருந்தால் அவன்ட களத்தை வெட்டி கொலை செய்யணும். அப்போ தொழாத வீட்டில் பரக்கத்தே இருக்காது. ரெண்டாவது, பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய வீடு. இந்த வீட்டிலையும் பரக்கத்து இருக்கவே இருக்காது, கலட்டப்படும். மூணாவது, கணவன் சத்தத்தை விட மனைவியுடைய சத்தம் உயரக்கூடிய வீடு. இந்த வீட்லையும் பரக்கத்து இருக்கவே இருக்காது. நாலாவது, அதிகமாக வீண் விரயம் செய்யக்கூடிய வீடு. இப்போ சில வீட்டில் பார்க்குறோம், சாப்பாடு சும்மா வீணாக்குவாங்க. அதே போல் டெப்பெல்லாம் சும்மா தண்ணி வடிஞ்சிக்கும், கணக்கெல்லாம் வைப்பாங்க. அதிகமாக வீண் விரயம் செய்யக்கூடிய வீட்டிலையும் பரக்கத்து கலட்டப்படும். நாலாவது, கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய மனைவி, மனைவிக்கு மாறு செய்யக்கூடிய கணவன். இந்த வீட்டிலையும் அதிகமான பரக்கத்து வராது, கலட்டப்படும். அதே போன்று விபச்சாரம் நடக்கக்கூடிய வீடு, விபச்சாரம், இங்கேயும் பரக்கத்து கலட்டப்படும். அதே போல் எச்சில் பாத்திரத்தை வெகு நேரம் கழுகாமல் அப்படியே வைப்பது, இந்த வீட்டிலையும் பரக்கத்து கலட்டப்படும். அதே போன்று உடுப்புகளை குப்பைகளை போன்று நிறைச்சி வைப்பாங்க, இந்த வீட்டிலையும் பரக்கத்து கலட்டப்படும். அதே போன்று நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய வீடு, நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய வீட்டிலையும் பரக்கத்து கலட்டப்படும். அதே போன்று அதிகமான பாவங்கள் நிகழக்கூடிய வீட்டிலையும் பரக்கத்து கலட்டப்படும். அதே போன்று கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்கள், இந்த வீட்டிலையும் அதிகமான பரக்கத்து கலட்டப்படும். அதே போன்று நயவஞ்சகர்கள் எந்த வீட்டில் வாழுவாங்களோ இங்கேயும் பரக்கத்து கலட்டப்படும். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விடயங்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க, அதிகமான பரக்கத்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். வறுமை நீங்கி போய்டும்.